எம்மாடி உமா பாத்தியாமா உன் அண்ணன் நிலைமைய பாத்தியா? குடும்பமே சேர்ந்து முக்கெடுத்து புட்டாய்க்கப்பா, முக்கெடுத்து புட்டாய்க்க. உன் அண்ணன் நொடிங்கி போய் உக்காந்துருக்கான் பாரு. புள்ள பொண்டாட்டி குடும்பம் குடும்பம்னு இன்னைக்கு மூளையில உட்கார வச்சுட்டாளுங்கடி அம்மா. முக்காடு போட்டு மூளையில உட்கார வச்சுட்டாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள பாத்தீங்களா மாப்பிள்ள? நானும் 2 புள்ள வளர்த்தேன் மாப்பிள்ள, 2 புள்ள வளர்த்தேன். 2ம் சொக்க தங்க மாப்பிள்ள, தங்கம். என் புள்ள வாழ்க்கைய பாத்தீங்களா? என் புள்ள நிலைய பாத்தீங்களா? மூளையில முடங்க வச்சுட்டாங்க மாப்பிள்ள, மூளையில முடங்க வச்சுட்டாங்க மாப்பிள்ள. குடும்பமே சேர்ந்து பாருங்க மாப்பிள்ள, பாருங்க. இந்த வீட்டுல கல்யாண சத்தம் கேட்கணும், குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரணும், கூட்டம் கூட்டமா சிரிச்சு பேசணும்னு சொல்லி அப்படி ஆசைப்பட்டோமே. இன்னைக்கு நம்ம குடும்பமான மரியாதையே வாங்கிட்டாங்களே. சாவு வீடு கணக்கா இப்படி ஒப்பாரி வைக்க வச்சுட்டு போயிட்டாளே அந்த படுபாவி சிறுக்கி. அவளை நல்லாவே இருக்க மாட்டான். என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணாவ நல்லாவே இருக்க மாட்டான். அத்தை என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? வாழ வேண்டிய பிள்ளைங்க இப்படி உங்க வயலில் சாப விடாதீங்க. ஏங்க என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் அண்ணன் மான மரியாதையை வாங்கி இப்படி பண்ணிவிட்டு போயிட்டா. இந்நேரத்துக்கு என் புள்ள மட்டும் இப்படி பண்ணியிருந்தா அவளை என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது. என் அண்ணனை இப்படி மூளையில முடங்க வச்சுக்கிட்டு அவளுக்கெல்லாம் என்ன வாழ்க்கை கேட்குது வாழ்க்கை. அவளும் நல்லாவே இருக்க மாட்டா. வாயை மூடிக்கிட்டு இருங்க. இப்பதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க. அண்ணே அண்ணே அண்ணே, உனக்கானே இப்படி ஒரு நிலைமை. நீ எப்படி இருக்க வேண்டிய ஆளு? உன்னை போய் இப்படி மூளையில முக்காடு போட வச்சுட்டாளுங்களே சிறுக்கி மாவ. செல்லம் கொடுக்காத, பொம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுக்காதுன்னு சொன்னேனே, கேட்டியா? உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இல்ல ஆடுன. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன்னை இப்படி பண்ணிவிட்டாளே அம்மா. டேய் தம்பி, இங்க பாருடா. தாடாட்டியும் தான் தசையாடுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு பாரு. உனக்கு கூட பிறந்தவளுக்கு ரத்தம் துடிச்சு இன்னைக்கு ஓடி வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. அவளா பாரு, வாடகை கட்டணும், வீட்டுல 3 பேர் இப்படி முடங்கி போய் கிடந்தா குடும்பத்தை என்ன பண்றதுன்னு அவ பாட்டுக்கு பொழப்ப பாக்குறேன்னு ஓடி போயிட்டா. இங்க வாத்துக்க நம்ம நிலைமைய. உனக்கு ஒண்ணு நோனி வந்து தங்கச்சி துடிச்சு வரா. இவளை அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்துன. ஆனா இன்னைக்கு அவ பாரு, அவ பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவ பாட்டுக்கு பொழப்ப பார்த்துட்டு போயிட்டா. நீ இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. கேட்டியா? எங்க பேச்ச கொஞ்சமாவது கேட்டியா? குடும்பம்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு நல்ல. இப்ப பாருடா உன் நிலைமை எப்படின்னு. ஐயோ ஐயோ ஐயோ. அண்ணே நீ கவலைப்படாதனே, கவலைப்படாத. அந்த சிரிக்கைய பாரு, என்ன வெளு ரோட்டுறேன் பாரு. நான் தூக்கி வளர்த்த புள்ள இன்னைக்கு உன்னையவே இப்படி பண்ணிவிட்டு போயிருக்காளே. ஊமை கொட்டான் ஊமை மாதிரியே இருந்து நடிச்சு போட்டாளே. ஐயோ ஆண்டவனே, ஊர் உலகத்துல எல்லா வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்கு. இப்படியா? அம்மாடி அம்மா, நினைச்சு பார்க்க முடியல போ. அந்த சிரிக்கு மாவ தாலியை கட்டிக்கிட்டு தாலியோட வந்து உக்காந்துருக்காமா வீட்டுல. இத்தனை நாளா நமக்கு தெரியவே இல்லை. அப்பங்க அண்ணனுக்கு தான் தெரியல, பெத்த ஆத்தாளுக்கு கூடவா தெரியாது. எல்லா குடும்பமும் கூட்டுக்களவாடிங்க மொத்த குடும்பமா சேர்ந்துட்டாளுங்க. ஓஹோ, மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் இந்த வேலை பார்த்துருக்கா. சும்மாவே எரியறத்தில 2ம் சேர்ந்துக்கிட்டு எண்ணெயை ஊற்றும். இப்போ இதில் வேற நான் எனக்கும் தெரியும் மச்சான்னு சொன்னேன்னா இவர் என்னையே தப்பா நினைப்பாரு. இவ வேற ஆட்டம் கட்டி போடுவா. இப்போ என்ன பண்றது? அத கூட பொறுத்துக்கலாம்ப்பா. இந்த ஊதாரி பையன் தண்டை சோறு, அவன் கிட்ட கேட்டுக்கு அவன் ஏதோ புது பணக்காரன்ல, காசு பணம் இப்ப பார்த்தவன். 1 மாசம் வேலைக்கு போயிட்டு அவன் என்னமோ கோபுரம் உச்சிக்கே போன மாதிரி உங்க அண்ணன் அப்படி கேவலப்பட்டி பேசி போட்டாமா. என்னம்மா சொல்ற? முளைச்சு 3 இலை உடனே இப்பதான் வேலை வெட்டிக்கு போறான். இத்தனை வருஷம் இந்த வீட்டுல அண்ணன் சம்பாரிச்சதுல தின்னுகிட்டு இருந்த பயலுக்கு அம்பட்டு திமுறா. ஆமாம்மா, என்னையும் பேசி போட்டாமா. அவன் ஏதோ புது பணக்காரன் இல்ல, அத்தான் அவன் சம்பாரிச்சு அவ ஆத்தாவை கூட்டிட்டு போய் தனி கொடுத்தன வைக்க போறானாமா. தனியா உழவு சாக்கி திங்க போறாங்களாமா. அப்பத்தானே அந்த சிறுக்கியையும் உன் புது மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வர வச்சு சோறாக்கி போட்டு நல்ல கூட்டு குடும்பமா இருக்கலாம். ஆத்துக்கம்மா, உன் அண்ணனை யாரும் இல்லை, அனாதி ஆக்கிப்பட்டாளுங்க. அவனுக்கு ஒன்றை தவிர வேற நாதி இல்லம்மா, நாதி இல்லை. இந்த பையன்கிட்ட படிச்சு சொன்னேனே, அவளுக்கு பேச்ச கேட்காதுன்னு. கேட்டானா உங்க அண்ணன்? கேட்டானா? புத்தி கெட்ட பையன். கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரன்ற கதையா? இன்னைக்கு புத்தி கெட்டு போய் இப்படி மூளையில வந்து உட்காந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு நீயும் நானும் சொன்னேமே, கேட்டானா? அண்ணே நீ கவலைப்படாத.
அழாதனே, உனக்கு நான் இருக்கேனே, இந்த தங்கச்சி இருக்கேன். இந்த பாரு, உனக்கு பிரச்சனைன்னு உன் மாப்பிள்ளை இங்கே வந்து நிற்கிறாரு. அன்னைக்கு நீ என்னை வீட்டை விட்டு துரத்துனத, இருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுதான் இந்த வீட்லேயே காலடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இன்னைக்கு வந்துட்டேன். அவள் சாவி கொடுக்க நீ ஆடனில் இருந்த. இன்னைக்கு பாத்தியா, உன்னை ஆட விட்டு போயிட்டா அவ பாட்டுக்கு. ஏம்மா விடமாட்டம்மா, அவளுக்கு யாரையும் ஒருத்திய கூட விட மாட்டேம்மா. என் அண்ணன் இப்படி மூளையில் உட்கார வச்சவளுகளை நான் சும்மாவே விட மாட்டேன். என் அண்ணனுக்கு நாதி இல்லை, யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாளுங்களா அவளுகளாம்? என் அண்ணனுக்கு நான் இருக்கேன், இந்த உமா இருக்கேன். அப்படியெல்லாம் விட்டுருவேன் எங்கள் அண்ணனை? விட மாட்டேம்மா, விட மாட்டேன். அந்த அன்னிக்காரி அவள் எவ்வளோ ஒருத்தி, அந்த அனாதை கழுதையா இருக்கட்டும், அவள் பெத்த அந்த பிள்ளையா இருக்கட்டும், அவளுக்கு யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேம்மா, மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு அவளுகளை பாரு என்ன பண்ணுறேன்னு. என் அண்ணனுக்கு யாரும் இல்லை நினச்சிக்கிட்டாளுங்களா? நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்குது. இவ பொழப்பு போகிறாளா? பொழப்புக்கு நல்லா தின்றுப்பாளே, மூக்க மட்டும் தின்றுப்பாளே அந்த குண்டு பூசணிக்கா. அதெல்லாம் விடியறதுக்கு முன்னாடி ஒலை வச்சு சோறாக்கி குழம்பு வச்சு கறி செஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாமா. நீ இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னோடனே நான் அண்ணன் தண்ணி கூட திங்காமல் அங்கேருந்து ஓடி வரேன். ஆனால் இவளுக்கு கறியாக்கி திங்கிறாளா? கறி வரட்டும், அவளுகளுக்கு இருக்கு இன்னைக்கு. எவர்மா அவள் வேண்டாமா, அந்த குடும்பத்துக்கே குடும்பமே வேண்டாம். அதெல்லாம் ஒரு குடும்பமா? போய் எங்கேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தியோ தெரியல. என் அண்ணன் நிலமையை பாரு எப்படின்னு. ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாமா, அவள் வேண்டவே வேண்டாம். டைவர்ஸ் பண்ணி விட்டு பற்றி விடுவான். அவளுக்கு எங்கே போய் உழவு சாக்கி தின்னாலும் சரி, எங்கிட்ட போய் தொலைஞ்சாலும் சரி, நம்ம அண்ணனுக்கு நம்ம இருக்கோம், அது போதும். இவன் சம்பாரிச்சு அங்கே கொடுக்கணும்னு எனக்கு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் கொடுத்தா நம்ம ஆக்கி போட மாட்டோமா என்ன? ஆக்கி போடுறது என்ன? என் அண்ணன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அங்கே வந்து ராஜா கணக்காக இருக்கலாம். ஏன் ஒன்றை வச்சு நான் கஞ்சி ஊற்றலையா? அம்மா, நீ அவருக்கு சமாதானம் பேசுறதுக்கு தான் வந்திருக்க. இப்படி அவ எரியத்தில எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்காதீங்க. வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 2 பேரும் என்னமோ இத்தனை நாளாக இங்கே உழைச்சி போட்ட மாதிரியும் இங்கே என்னமோ எல்லாம் பண்ண மாதிரியும் பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் மூளையில் உட்காந்துக்கிட்டா யாரும் வாடகை கட்டுவா? அவங்க என்ன சொந்த வீட்லையா இருக்காங்க? வாடகை வீட்டிலலாம் இருக்காங்க. வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கட்டலைன்னா ரொம்ப காலத்துக்கு இருங்கன்னு சொல்லுவாங்களா? அடித்து பற்றி விட மாட்டாங்களா? அவரும் வேலைக்கு போகாமல் இருக்காரு. உங்கள் அம்மா நல்ல நாள்லேயே வேலை வெட்டி பார்த்து அப்படியே முறிச்சு தள்ளிடுவாங்க. எல்லாரும் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால போயிருக்காங்க. உனக்கு ஒரு கவலையும் இல்லை. உன் புருஷன் நான் சம்பாதிக்கிறேன், நீ வேலைக்கு போனாலும் சரி போகட்டும் சரி, எல்லாம் நான் வாங்கி போட்டுடுறேன். அவங்களுக்கு அப்படியா? நம்ம நிலமையும் அவங்க நிலமையும் ஒன்றும் கிடையாது. சரியா? முதல்ல வாயை மூடிக்கிட்டு இரு. இங்கே பாருங்க, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஏண்டி வரதா இருந்தா நீ மட்டும் வர வேண்டியதானடி? உன் புருஷனை எதுக்கடி கூட்டிக்கிட்டு வந்த? நமக்கு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ணி பேச தெரியல. என்ன பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தியா? அத்தை, உங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிறது தெரியாதீங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க பிள்ளைங்க இப்படித்தான் பழகும். ஏற்கனவே இவன் அப்படித்தான் ஊர்ல உள்ள எல்லா காதல் ஜோடியும் சேர்க்கிறேன்னு இப்ப பாருங்க வீட்டுல உள்ளதே போய் எங்கிட்டு சேர்ந்து கிடக்குதுன்னு. எம்மாடி மறிக்குழந்து, என்னங்க அந்த வள்ளி பிள்ளைய வேலைக்கு வர நினைச்சுனியா? ஆமா, ஏன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்டில் வேலை செய்ய முடியல, வைக்க முடியாது, என்னால் அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்ற. அதனால தான் நான் வேலைக்கு அந்த பிள்ளைய வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வேணான்னு விரட்டி விட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்புறம் மனுஷனை போட்டு கொலையாக கொள்றதுக்கா? அந்த வேலை பண்ண முடியல இந்த வேலை பண்ண முடியலன்னு நம்மளை போட்டு பாடப்படுத்தி எடுக்கிறதுக்கா? கூட 10 கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். அந்த பிள்ளை பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு கிடக்கும். ஏதோ முன்ன பின்ன லீவ் எடுக்கும் வைக்கும். இருந்தாலும் வந்து வேலை வெட்டி பார்க்குது இல்லை. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற தன்மை வேணாமா? எதுக்கு அந்த பிள்ளைய வேலையை விட்டு நிறுத்தின? ஓ, அந்த மாவராசி அங்கே வந்து ஒப்பாரி வச்சாலா? இவர் ஒப்பாரி வைக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு வேலையை விட்டு நிறுத்தின? இத்தனை வருஷம் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையா இருந்து நம்ம பார்த்துருக்கு. எத்தனை நாள் வீடு வாசல் கூட்டி அம்புட்டு வேலை வெட்டி பார்த்து எவ்வளவு பண்ணியிருக்கு. அவன் சும்மாவா பார்த்தா? துட்டு வாங்கிட்டு தானே பார்த்தா? இவர் சும்மா கடை வயசான காலத்துல இப்படி அவங்கள மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் போட்டி போடக்கூடாதுமா. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நம்மளால முடியாத பட்சத்துல தான் அந்த வேலையை செய்யட்டோம்னு அவங்கள நம்ம கூப்பிடுறோம் வைக்கிறோம். என்னமோ அவங்கள நம்ம அதிகாரம் பண்ணிக்கிட்டு அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. சரியா? இங்க பாருங்க, இப்ப யார் அடிமைப்படுத்தினா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. நீங்க கம்முன்னு போங்க. அந்த பிள்ளைய நாளையிலேருந்து நான் வேலைக்கு வர சொல்றேன். அந்த பிள்ளை பாட்டுக்கு வேலை செய்யும், உங்ககிட்ட எதுவும் பேசாது வைக்காது. சரியா? நீ எதுவும் சொல்ற மாதிரி நடந்துக்காது. வேலை இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. எனக்கே சங்கட்டமா போச்சு. இங்க இருங்க, அவ வேலைக்கு வேண்டாங்க.
1 வருஷமா 2 வருஷமா அந்த பிள்ளை 10 வருஷம் இருக்கும். அம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளைய போய் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவ. இங்க இருங்க, வேணான்னு சொன்னா வேணாம் விடுங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வேலை வெட்டி பார்க்க முடியுமா இந்த வயசுல? உனக்கு உடம்புல தெம்பு இருக்கா? உடம்பு செலவுன்னு படுத்துக்கிட்ட அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்க்க சொல்றிய நீ? நல்லா இருக்கே, காலத்துக்கும் நான் இந்த வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அப்ப யாரு உன்னை வேலைக்காரி அப்படி இப்படின்னா? அந்த பிள்ளைங்க வேலை செய்யட்டும் தானே சொல்றேன். அவ வேலை செஞ்சு கொடுத்து கிழிச்ச லட்சணம்லாம் போதும், அதுக்கெல்லாம் வேற ஆளு பார்த்தாச்சு. வேலைக்கு வேற ஆளை பாத்தியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த பிள்ளை இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல வேலை செய்யுது. ஒரு நாள் கூட ஒரு பொருள் காணோம் வச்சோம் அப்படி இப்படின்னு ஒரு நாள் இல்லை. இத்தனை நாள் ஒரு கை சுத்தமான புள்ள. அப்படியாப்பட்ட பிள்ளைய விட்டுவிட்டு யாரோ ஒருத்தரை வேலைக்கு சேர்த்து நம்ம தூங்குற நேரத்துல எதையும் ஆட்டையை எகிட்டே போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இத்தனை வருஷம் நமக்காக பார்த்து சமைச்சு கொடுத்துருக்கு. உடம்பு நல்லபடியா நம்மளும் இருக்கோம். அப்படின்னும் போது எப்படி இருக்கணும்? யாரையோ விட்டு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு வையே, அப்புறம் நான் உன்னை தொலைச்சு கட்டி போடுவேன். யாருங்க, யாரோ எவரெல்லாம் இல்ல, வீட்டுல வேலை செய்யறதுக்கு வீட்டோட ஆள்லாம் இருக்குது. அவளை வேணா தோட்டத்துல எதுவும் எங்கிட்ட வந்து வேலை பார்க்க சொல்லுங்க, நான் அதுக்கெல்லாம் எதுவும் சொல்லல. வீட்டோட வேலை பார்க்க வீட்டு ஆள் இருக்கா? யார் அது? இந்த வீட்டுக்கு நான் யாரு? நீ ஏதோ ஒரு முடிவோட இருக்க. யாரு என்னன்னு சொல்லு. ஆயிரம் தான் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் இந்த வீட்டுல ஒரு காலத்துல நானும் மருமக தானே. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்திருக்காள்ல. யாரு? அமுதாவா? ஆமா, அவதான் நான் மருமவா மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு பெருசா பீத்திக்கிட்டு தெரிஞ்சால. உங்க மருமக அந்த மண்ணாங்கட்டி தான் இனி இந்த வீட்டுல எல்லாம் வேலை வெட்டி பார்க்கும். அந்த புள்ள அவங்க வீட்லயே ஒரு வேலை வெட்டி பார்த்தது கிடையாது. இங்க வந்து எப்படி? அதுக்குன்னு நல்ல பொக்கிஷமா துணியை சுத்தி நம்ம அப்படியே பீரோக்குள்ள வச்சுக்குவோமா? கண்ணுல எடுத்து ஒத்தி பார்த்துக்கிட்டு என்ன இந்தானு இனி அவன் வீட்டுக்கு மருமவ தானே வேலை வெட்டி பார்க்கட்டும். அதான் ஆடிக்கிட்டு வந்திருக்கால, நான் தான் மருமவ, உங்க வீட்டு பொண்டாட்டி, உங்க வீட்டு வாழ்க்கைய வயல்ல வளருது அப்படின்னு ஆடிக்கிட்டு வந்திருக்கால. அவ பாப்பா, நீங்க ஒன்றும் துளிக்க வேணாம் சரியா? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்க. அவளுக்கு வேலை கொடுக்கணும்னா தோட்டத்துல விட்டு வேலையை கொடுங்க. மாசமா இருக்கு அந்த புள்ள, இந்த நேரத்துல வேலை வெட்டி பார்க்கறதா கஷ்டமா? இந்த கஷ்டம் குஷ்டம்லாம் எனக்கு தேவை கிடையாது. அவ மருமவன் தானே ஆடிக்கிட்டு வந்திருக்கா. அவ பண்ணதெல்லாம் உங்களுக்கு என்ன மறந்து போச்சா? டிவின்னு பேப்பர் கீப்பர்னு போட்டு அசிங்கப்படுத்தினால, அதனால வீட்டுக்கு வேலைக்காரியெல்லாம் வைக்க முடியாது. வந்திருக்கால, அவ செய்யட்டும். அவளுக்கு புழுக்க வேலை பார்த்ததெல்லாம் போதும். இங்க பாரு, அந்த புள்ள பணக்கார வீட்டு புள்ள, அந்த புள்ளைக்கு வேலை வெட்டி பார்க்க முடியாது. வேலை வெட்டி பார்க்க முடியாது, மற்றதெல்லாம் பார்க்க தெரியும். மற்றதெல்லாம் தெரியுதுல்ல, இதுவும் தெரிஞ்சுக்கட்டும். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப தப்பு கிடையாது. ரொம்ப ஒன்றும் வயசாயிடல சரியா? இது மருமகளுக்கும் மாமியாருக்கும் உள்ளது. உங்க வேலை என்னமோ மாமனார போடுறத திங்கிறது தானே. தின்னுபிட்டு வீட்டுக்கு சம்பாதிச்சு போற வழியை பாருங்க போங்க. இந்த சிறுக்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாக்குறேன். ஓ அப்பா, மாமியார்னாலே தலையில கொம்பு முளைச்சிரும் போல இருக்கு. இனி என்ன ஆட்டம் கட்ட போறான்னு தெரியல. எதுக்கும் நம்ம வாயே திறக்க முடிய மாட்டேங்குதப்பா. ஏன் நின்றுட்டே இருக்க? வா போவோம். அரவிந்த், நீ சொல்லிட்ட அப்பா அம்மாட்ட போய் காசு கொடுத்துடலான்னு. ஆனா எனக்கு போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? எதுக்கு பயமா? உனக்கே தெரியும் அப்பா என் மேல எவ்வளவு கோவமா இருக்காருன்னு. அம்மாவா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் என் மேல அம்புட்டு வெறியில இருக்காங்க. இதோட நாங்க போனோன்னா என்கிட்ட அவங்க முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்கடா. ரொம்ப பயமா இருக்குடா. பாரு, இப்போ கூட அவங்க கிட்ட எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு நகை நட்டு வேணும், எங்களுக்கு அதை பண்ணுங்க, எங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு நான் போய் அவங்க கிட்ட கேட்கல சரியா? இப்போ கூட அவங்க 2 பேரும் கஷ்டப்படக்கூடாது. உன் தம்பி உன புரிஞ்சு காட்டினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்கு நாளைக்குன்னு ஒரு சொந்த வீடோ இல்லை சொந்த நிலமோ இருந்தாதான் அவனோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் நம்ம கஷ்டப்பட கிடையாது. நீயும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன். அவங்க போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு நீ நல்லா இருக்க, புரியுதா? அப்படின்னும் போது அவங்க சம்பாதிச்சு கொடுத்ததுலேருந்து 1 ரூபா கூட வேணாலும் இத்தனை வருஷம் உங்ககிட்ட இருந்து 10 ரூபா கூட எதிர்பார்க்காத குடும்பம். அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம எதுவுமே கொடுக்காம இருந்தோம்னு வையே, அதை விட கேவலமானவங்க வேற யாருமே கிடையாது. இங்க பாரு, நம்ம யோசிச்சது என்னது? நமக்கு உண்டானதை நம்மளே சேர்த்துக்கணும், நம்மளே எல்லாம் பண்ணிக்கணும். நம்ம பெற்றவங்களை எந்த இடத்துலையும் எந்த நிமிஷத்துலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நம்ம 2 பேருமே யோசிச்சு வச்சிருக்கோம். அப்படின்னும் போது அவங்களை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு நம்ம மட்டும் நல்லா இருந்தோம்னு வையே, அந்த கடவுள் கூட நம்மளை மன்னிக்க மாட்டார், புரியுதா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுவும் அந்த தப்பை நான் தான் பண்ணினேன். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா இது ஒன்றாவது இருக்கட்டுமே. நம்ம 2 பேரும் அந்த காசை எடுத்து பயன்படுத்தணும்னா அதை விட மோசமானவங்க இந்த உலகத்தில் இருக்க முடியாது. காசை அவங்ககிட்டே கொடுத்துருவோம் சரியா? வா, நீ பேச வேண்டாம், நான் பேசுறேன். கஷ்டம் காதலுக்கு இஷ்டம்,
வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே. ஐயோ ஆண்டவனே, நான் வேற அந்த கிளவிக்கிட்ட நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதே. துவைக்க அன்னக்குவியல் மாதிரி துணி வந்துக்கிட்டே இருக்கே தவிர இது முடிஞ்ச படம் இல்லையே. ஐயோ, எவன்டா அந்த துணி துவைக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சான். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வீசிட்டா கூட பிரச்சனை இல்லை போல் இருக்குது. எப்படி தான் இதெல்லாம் துவைப்பாங்கன்னே தெரியலையே. ஐயோ, இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் ஆளை காணோம். கரண்ட் இருந்தால் கூட வாஷிங் மிஷினில் போடலாம். இந்த கிளவி அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிடுச்சு. மொத்தத்தையும் இன்றைக்கி தான் துவைக்கணும்னு. இதை எப்படி தான் துவைச்சி எடுக்கிறது? இல்லை வேறு நிமிஷத்துக்கு 100 தடவை தண்ணி மோந்துக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. பைப்பும் வேறு இல்லை இதாக இருக்குது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி வேற மோக்கணுமே. சரி, எடுத்து மோந்து தொலைவோம். சி, எல்லாம் என் தலையெழுத்து. அந்த மனுஷன் மட்டும் இன்னைக்கு ஒழுங்காக இருந்தார். இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. என் புருஷன் அந்தளவுக்கு கிழிச்சு கேப்ப நட்டு போடுவார். இன்னைக்கு என் தலை எழுத்து. ஆத்தி ஆத்தி ஆத்தி, என்னடி வேலை பார்க்குற நீ? ஐயா ஏண்டி, உனக்குலாம் கண்ணு மண்ணு இருக்குதா இல்லையா? இப்படியே அடி அந்த வாளியை தூக்கி தண்ணிக்குள்ளே போடுவேன். நான் ஒன்றும் வேணும்னு போடல, இழுத்தேன் அப்படியே விழுந்துருச்சு. என்ன சிரிக்கி, நான் தான் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கனே. பார்த்துட்டு தானே வாரேன். நீ துணி துவைக்கிற மாதிரியே துவைச்ச. ஒழுங்கா அதை கயிறை பிடிச்சி இழுத்துருந்தா அது பாட்டுக்கு வந்திருக்கும். நீ பாட்டுக்கு தண்ணிக்குள்ள தொப்புக்கடின்னு போட்டுவிட்டு இப்போ பேசுறியா பேச்சு? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். மூஞ்சுக்கு மொகர கட்டைக்கும் 24 மணி நேரமும் பவுடர் அடிக்கிறதுக்கு மறந்தியா? கயிறை விட்டுவிட்ட. நல்லா மயக்கிறதுக்கு மட்டும் தான் உன் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் இதை சொல்லி கொடுக்கலையா? பாருங்க, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, சொல்லிவிட்டேன். என்னடி சொல்லுவ? என்ன சொல்லுவ? ஒரு தண்ணி எடுத்து ஒரு துணி துவைக்கிறதுக்கு துப்பு கிடையாது. நீ எல்லாம் பேசுற என்கிட்ட பேச்சு. ஏதாவது பேசுறேன்னு வைக்கி ஆஞ்சு விடுவேன், ஆஞ்சு. இன்ன வரைக்கும் என்னடி துணி துவைச்ச? என்ன துணி துவைச்ச? ஏன் விட்டு வக்கனையா பேசுறீங்களே? ஏன் உங்க துணியை நீங்க துவைச்சிக்க வேண்டியதானே? ஏன் இத்தனை நாள் நாங்க துவைச்ச போலியா? நீ தான் மருமக மண்ணா கட்டியாச்சு. நீங்க தான் துவைச்சு கிழிச்சிருவீங்களே, கிழிங்க. இங்க பாருங்க, என்கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் அம்பிட்டு தான் மரியாதை இருக்காது. என்ன வெங்காயண்டி மரியாதை இருக்காது? எதுக்கு இப்ப எட்டி உதச்சிங்க? நானே கஷ்டப்பட்டு ஏனோ தானே துவைச்சு வச்ச துணி அப்படியே மண்ணில் போட்டீங்க. அப்படிதாண்டி மண்ணில் போடுவேன், அப்படிதான் மண்ணில் போடுவேன். மேக்கப் பண்ணிக்கிட்டு திரியிறல்ல, மான மரியாதையை வாங்கினல. செய்யிடி செய்யி. நீ எம்பிட்டு துவைக்கிறன்னு நானும் பார்க்குறேன். இங்க பாருங்க, எங்க அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன்னு வைங்க, உங்களை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, இல்லை உங்க ஆத்தா கிட்ட சொல்லு. ஏன் இந்த டிவியில போய் அங்கே உட்காந்துருந்தல்ல, அந்த அம்மா கிட்ட வேணாலும் சொல்லு. வீட்டு வேலை தெரியாத உன்னையத்தான் கால் தூணு துப்பு வாங்கி புதாத குறைக்கி ஊருக்காரவளை சேர்ந்து உன் முகரக்கட்டையில் துப்பு வாங்கி, அதுவும் இல்லாமல் உங்கள் ஆத்தா முகலையும் சேர்த்து துப்பு வாங்கி. என்னடி பிள்ளைக்கு வேலை சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. இருடி இரு, மருமவ தானே நீ? உன் மருமவ புத்திய என்ன ஆட்டம் கட்டுறேன்னு பாரு. மருமவ யாருன்னு நீ காட்டி விட்டல, இனி மாமியார் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். கிழவி என்ன வேலை பார்த்துட்டு போகுது. இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியலையே. ராட்சசி கொஞ்சம் கூட யோசிக்காம மொத்த துணியை எட்டி உதச்சிட்டு போறாளே. இப்போ நான் என்ன பண்றேன்? இல்லம்மா, இன்னைக்கெல்லாம் விடவே மாட்டேம்மா. அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேம்மா. என் அண்ணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்பா, அடியே வந்துட்டியாடி? வந்துட்டியா? உன்னை தாண்டி இன்ன வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாடி வா. அம்புட்டு பெரிய துரோகம் பண்ணிட்டு எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நீ இங்கே வந்த? எந்த முகரைக்கட்டையை வச்சுக்கிட்டு வந்த? தொலைச்சு கட்டி போடுவேன், தொலைச்சு. என் அண்ணனுக்கு யாரும் இல்லை நினச்சிக்கிட்டியா? தங்கச்சி நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன். குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு என் அண்ணன் மான மரியாதையை வாங்கிட்டு இப்போ எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நீ இங்கே வந்த? எங்கடி வந்த நீ? எங்க வந்த நீ? அத்தை நான் பண்ணது தப்புதான் அத்தை, இல்லைன்னு சொல்லல அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. என்னடி மன்னிப்பு? என்ன மண்ணாங்கட்டி மன்னிப்பு? தொலைச்சு கட்டி போடுவேன், தொலைச்சு. சீவக்கட்டையாம்மா, அந்த சீவக்கட்டை எடுத்துட்டு வாமா, நின்றுக்கிட்டு இருக்காத. எம்புட்டு பெரிய துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்து நிக்கிற? ஏங்க, நாங்க தப்பு பண்ணோமா இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு என் பொண்டாட்டியை நீங்க அடிப்பீங்கன்னு எதுவும் கேட்காம இருக்கணுமா? ஓ, இங்க சுச்சு போட்டா அங்க வலிக்குதோ? இவளை அடிச்சா உனக்கு அங்க எரியுதோ?
என் அண்ணன் வேணா கம்முன்னு பொத்திக்கிட்டு போவான்டா, ஆனால் நான் அப்படி இல்லை. இவளை கூட்டிக்கிட்டு போய் எங்கள் மான மரியாதையை வாங்கினது இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ சவுடாலாம் வந்து எங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டு பேசுகிறேன். பொண்டாட்டி ஆமலை பொண்டாட்டி, நாங்கள் பெக்காம தான் வந்துச்சு ஆமலை பொண்டாட்டி. தொலைச்சு கட்டி போடுவேன் ராஸ்கல். ஏ உமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரி மாதிரி? வயசுல மூத்த பிள்ளைங்கள நீ அடிக்கலாமா? அடிக்க கூடாதுங்க, இவனையெல்லாம் உதைக்கணும். எங்க விட்டுங்க, என்ன விட்டுங்க. இந்த ராஸ்கலை நான் விட்ட மாட்டேங்க, என்ன விட்டுங்க. உமா சொன்ன கேளு உமா, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளைங்க விடு விடு உமா. இந்த ஆள் வேற புத்தி கெட்டவன். அவளே அடிக்கிறனால இவன் விட்டு தொலைய மாட்டேங்கிறான். இவனா என்ன ஜென்மமா தெரியல. எம்பிட்டு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எந்த முகக்கட்டையை வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறாளுன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறான். இந்த ஆளுக்கு திமிர பத்தியா? ஏன் மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, அவ அடிக்கட்டும். அடிச்சாதான் இந்த கழுதைகளுக்குலாம் அடங்குவாளுங்க. அப்படி தூரம் பண்ணியே இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னா அப்புறம் எம்பிட்டு எகத்தான அவங்களுக்கு நெஞ்செழுத்தக்காரிங்க அடிக்கட்டு விடுங்க. எமாடிமா அடிமா அடி, அவங்க ரெண்டு பத்தியும் அடிச்சு தூக்கி வீசுமா. அடிச்சு தூக்கி வீசணுமா? யாரன்னு கேட்டேன். இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டியோட அத்தன்ற ஒரே காரணத்துக்காக நான் பொறுமையா போய்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல அப்படி போக முடியாது. இதுக்கு மேல என் பொண்டாட்டி மேலேயும் ஒரு அடி பட்டுச்சுன்னு வைங்க, திருப்பி அடிப்பேன்.